என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. அதிலும் முதல் நிகழ்ச்சியாக வருகிறது. மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பயனடைய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் காலம் காலமாக இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் தொலைக்காட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஒன்றுதான் மக்களை மக்களாக வாழ வைக்கும், நோயின்றி வாழ வைக்கும், நீண்ட நாள் வாழ வைக்கும். அவர்கள் தாங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் செம்மையாக முடிக்கத்தக்க அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக வாழ வைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ பயிற்சி என்பதல்ல, தவநிலை. 84 லட்சம் ஆசனங்களை ஏன் வைத்தான் என்று உலக மக்கள் எல்லாரும் வியக்கிறார்கள். வேறு எந்த விளையாட்டிலோ பயிற்சியிலோ 84 லட்சம் ஆசனங்கள் கிடையாது. ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஏற்கனவே எனது சீடர் அண்ணாதுரை 40 வயது, திருமணமாகி 2 குழந்தை உள்ளவர்கள். அவர்கள் சென்னையில் அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனராக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். நமது அரங்கிற்கு வந்து இப்பொழுது மீண்டும் ஒரு அற்புதமான ஹலாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், வயது 40 வயதிலும் இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியுமா என்று நீங்கள் கருதலாம். பாருங்கள், இப்பொழுது அந்த ஹலாசனத்தை செய்ய போகிறார். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன் ஹலாசனத்தை பற்றி. ஹலம் என்றால் ஏர். ஏர் உழுதால்தான் நிலம் நன்றாக விளையும். இந்த ஹலாசனம் நமது உடலை உழுவது, உடலை செம்மையாக்கும். எத்தனை ஆசனங்கள் வந்து விட்டது! உத்தானபாத ஆசனம், விபரீத கரணி, சர்வாங்க ஆசனம், ஹலாசனம். பாருங்கள், உடலை அப்படியே வளைத்து மூளைக்குள்ளே போகிற நரம்புகளெல்லாம் இழுக்கக்கூடியது ஈசனோபோலியோ, மூக்கடைப்பு, இன்ன பிற கண்ணு, மூக்கு, காது, வாய் இவைகளிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், டைஜிக் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் மீட்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அதுக்கு ஒரு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் வச்சுமோத்தாசனம். இப்போ இங்கே தலை வைத்து அங்கே கால் நீட்டுங்க. எப்படி அவர்கள் கையை எங்கே வைத்திருக்கிறார்கள், கால் எப்படி வருகிறது, எவ்வளவு அமைதியாக மெதுவாக செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாற்பது வயதிலும் உடல் இந்த அளவுக்கு வளைகிறதே என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சர்வாங்காசனம், உத்தானபாத ஆசனம், ஹலாசனம் படிப்படியாக செய்கிறார்கள். பாருங்கள், தலையை தொடுவது என்பது சற்று கடினமான காரியம். இது செய்யும் பொழுதே மூளைக்குள்ளே போகிற நரம்பை எப்படி இழுப்பது, மூளைக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், கண்ணு, மூக்கு, காது, ஒரு ENT டாக்டர்கள் செய்ய வேண்டிய அத்தனை நோய்களையும் இது நீக்க வல்லது. அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு மூக்கடைப்பு, ஸ்னைசிங், தும்மல் எதுவெல்லாமோ ஏற்படுகின்றது. அவைகளெல்லாம் ஒரு 15 நாளிலே இந்த ஆசனத்தை முயன்றாலே முழுவதுமாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் வச்சுமோத்தாசனம். அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்க. முன்ன தள்ளி வாங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். படுங்க. சில பேர்களுக்கு இந்த ஹலாசனம் தரையை தொடாது. தரையை தொடும் அளவுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டூலை வைத்துக்கொள்ளலாம். அதிலே பழகின பின்பு ஒரு தலவாணியை வைத்துக்கொள்ளலாம். 2 தலவாணியை வைத்துக்கொண்டு அப்புறம் ஒரு தலவாணியை எடுத்து அப்புறம் அதையும் எடுத்து விடலாம். வளைத்து விட்டால் முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, மூளைக்குள்ளே போகிற நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. 24 மணி நேரத்திலும் அலுவலகத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிலையிலும் நேரம் ஒதுக்கி இந்த ஆசனங்களை செய்து
தமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்கிறார். இவரை பார்த்தாது வயது தேவையில்லை, வயதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்த வயதில் எப்படி இதெல்லாம் வரும் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.